வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போ கூட மார்னிங் ரொட்டீனுங்க. காலையில் ஹர்ஷனுக்கு வந்து டிஃபன் பண்ணி இதுக்கு அமிச்சாச்சு. இன்றைக்கி இன்னும் சேமியா உப்புமாவை இது ஒன்று செஞ்சு கொடுத்தா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா சட்னி. காலையில் சாப்பிட்றதுக்கு குழிப்பணிகாரம் செஞ்சு கொடுத்தா. நாங்கள்லாம் வந்து காலையில் தோசை சாப்பிட்டு தோசை சட்னி எப்போவும் கூட சாப்பிட்டோம். அடுத்தது வந்து இது பூஜை, வெள்ளிக்கிழமை பூஜை சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல் கிருத்திகா பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம வீட்டு சமையல் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது நல்லா பிஞ்சாக இருந்தது. எனக்கு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நல்லா பிஞ்சாக இருந்தது. அவரைக்காய் வந்து கறி, அதாவது பொரியல். அடுத்தது வந்து வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், குடமிளகாய் எல்லாம் போட்டு சிம்பிள் சாம்பார், அரைச்சோடாத சாம்பார். இதுதான் நம்ம வீட்டில் சமையல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா கத்திரிக்காய் கொஸ்துங்க. கத்திரிக்காய் கொஸ்து நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறது, புதுசு இல்லை. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு இது வீடியோவில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய்ங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி நான் நறுக்கி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடுகு, தாளிப்புக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனு. அடுத்தது மிளகு ஒரு 1 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வறுத்த நிலக்கடலை, வறுத்து தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். நிலக்கடலை ஒரு 1/4 கப்புங்க எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வெள்ளை எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். காரப்பொடி, இந்த மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அதுவோ இல்லை மிளகாத்தூளோ இல்லை காஷ்மீரி ரெட் சில்லியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து 1 ஸ்பூன் தேவைப்படும். இவ்வளோதான் நம்ம தேவையான சாமான்கள். இன்றைக்கி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் போட்டுருணுங்க. போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு எள்ளு முதல்ல போட்டுக்கணும். லைட்டாக ஒரு வறுத்து வட்டுக்கணுங்க. ரொம்ப செவக்கணும்னு கிடையாது. லைட்டாக அந்த வாசனை வந்தோடனே எடுத்துடலாம். படபடான ஒரு சவுண்டு, ஒரு எள்ளு பொரியிற சவுண்டு அது வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. அதிலே வந்து எள்ளு பொரியுதா, எள்ளு பொரியும் போது 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், ஜீரகம் மிளகு 2 போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு நான் ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த வறுத்த கடலைங்க, நிலக்கடலை வந்து வறுத்த கடலை தான், அதனால் அதை ஒரு தடவை இப்படி ஒரு பருத்து பற்றிக்கலாம். லைட்டாக பற்றினா போடணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு தாளிப்புக்கு 2 கடுகு, 2 ஜீரகம், சிம்மிலே முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. 2 ஜீரகம், கடலைப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு. அவ்வளோதான் அதுக்கு தாளிப்புக்கு தேவையான சாமான். இது போட்டு இது நல்லா செவரணும். செவந்ததுக்கப்புறம் 2 கருவேப்பிலைங்க இதில்.
2 கருவேப்பிலை அது இதிலே போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாங்க. நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி எல்லாமே இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனால் இது வந்து இப்படி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டு. நல்லா சிவக்கட்டும். சிவந்த உடனே இந்த கத்திரிக்காய் இதில் போட்டாச்சு. கத்திரிக்காயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாப்பிட்டேங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதக்கி வச்சு இதுக்கு வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலர் கொசரம் கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி விட்டுருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி விடணும். இது பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது சரியாக இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இது மூடிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த நிலக்கடலை, எள்ளு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. அது வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறது இருந்தால் பொடியாக பண்ணி போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் வந்து கொஸ்து மாதிரி ரொம்ப நீர்க்க பண்ணுறதா இருந்ததுன்னா, கொஞ்சம் தளர்வாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இங்கே நான் வந்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம இதை. இப்போ வந்து இதை வந்து இந்த கொதிக்குது இல்லைங்களா, இதில் அப்படியே ஊற்றிடலாம். கத்திரிக்காயும் நல்லா வெந்து போச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க, ரெடி ஆகிடும். கொதிக்கும் போது இந்த எள்ளு, நல்லெண்ணெய், இந்த நிலக்கடலை இதெல்லாம் நல்லா வந்து வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வாசனையாக நல்லா இருக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடிடலாம். மூடிட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறம். இப்போ அங்கே ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து அடி பிடிக்காம நம்ம நல்லா கிளறி விடணும். அடி பிடிச்சிச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறிடும் உங்களுக்கு. இவ்வளோதான். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. டைம் ஆக ஆக நல்லா கெட்டியாகிடுது. கொஸ்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். அடுத்தது வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல், அரிசி உப்புமா, இது எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது முடிஞ்சு வச்சுங்க கொஸ்து. இது வந்து ஒரு தடவை ரீகேப் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. அதை வந்து
நீட்டாக நீளமாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 கப்பு என்கிட்ட வறுத்த நிலக்கடலையே இருந்தது. அதனால் நான் அப்படியே உடச்சி தோலை மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தோலோடையே போட்டு அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். அது இல்லைன்னா இப்போ பச்சை நிலக்கடையாக கிடச்சிது உங்களுக்கு அப்படின்னா அதை வந்து வறுத்துக்கோங்க. எள்ளு ஒரு 2 ஸ்பூன் வறுத்துக்கணும். எள்ளு, மிளகு, ஜீரகம், நிலக்கடலை எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு 2 கருவேப்பிலை, 2 ஜீரகம் எல்லாத்தையும் தாளிக்கணும். தாளிச்சிட்டு இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காய், அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சாதாரண மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகு வச்சதுனால ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்றதுக்கோசரம் போட்டிருக்கேன். உப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே. அந்த புளியை நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா மூடிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த பச்சை வாடையே போயிடும். அந்த கத்திரிக்காயும் நல்லா வந்துடும். கத்திரிக்காய் ஒரு வதக்கிலே வெந்து போச்சு. அது வதக்கும் போதே வெந்து போச்சு. இந்த புளியோட பச்சை வாடை போகிறதுக்கு, ராஸ்மல் போகிறதுக்கு தான் அதை கொதிக்க விடுறது. கொதிக்க விட்டுட்டு இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, நிலக்கடலை, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு எள்ளு எல்லாத்தையும் வறுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து அதில் கொட்டி நல்லா கிளறி விடணுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம். அதை நல்லா வந்து கலக்கி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் திரும்ப கொதிச்சுன்னா அப்படியே இறக்கிடலாங்க. கமகமன்னு ரொம்ப வாசனையோட சூப்பராக இருக்கும். பிகினர்ஸை கூட ஈஸியாக பண்ணுறது, பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கத்திரிக்காய் இருந்தால் போகிற வீட்டில் இருக்கிற எள்ளு, இந்த நிலக்கடலை எல்லாம் எப்போவுமே வீட்டில் இருக்கிற பொருள். அதனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிச் லுக் கொடுக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா, இஞ்சி பூண்டு கத்திரிக்காயோட சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நான் சிம்பிளாக இருக்கட்டும் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி உப்புமாக்கும் வெண்பொங்கலுக்கும் சூப்பரான காம்பினேஷன் இதுதாங்க. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வெண்பொங்கல் எடுக்க உள்ளே போயிட்டே இருக்கும். இது அரிசி உப்புமாக்கும் அதே மாதிரி தான். சாதத்துலேயே இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.